எப்படியாவது நிவாசையும் ரம்யாவையும் மேல இருக்கிற கார்டனுக்கு வர வைக்கணும். மெசேஜ் மெசேஜ் பண்ணிட்டு இன்னும் வரல. எவ்வளவு நேரம்? இது வந்துட்டான். என்ன? வா 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 வா. என்ன மெசேஜ் மேல மெசேஜா கொடுக்குறீங்க? என்ன விஷயம்? நீ ரம்யாவை மீட் பண்ணணும். ஐயோ வேணாம், பெரியவங்க வேற இருக்காங்க. மாமா ஏதாச்சும் தப்பா நினைக்க போறாரு. தேவையில்லாத வம்பு இதெல்லாம். அதெல்லாம் ஒரு வம்பும் வராது. ரம்யாவை மாடி தோட்டத்துக்கு ஆல்ரெடி கடத்தியாச்சு. நாங்களும் உன் கூட தானே இருக்க போறோம். வா வா போலாம். எனக்கு என்னமோ ரொம்ப தயக்கமா தான் இருக்கு. டீ லூசு, மாமனாரை இம்ப்ரெஸ் பண்றதை விட்டுட்டு வருங்கால பொண்டாட்டி இம்ப்ரெஸ் பண்ணுடா. அதை விட்டுட்டு வா போலாம். ஐயோ எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடா. பேசாம நான் கீழே போறேன். நீ என்ன பொண்ணு மாதிரி வைக்கப்பட்ற? போ போ போ. ஏன்டா ஏன்டா? இன்னும் காணோம். பொம்மி, இங்க எந்த பூவும் புதுசா இல்லையே. பொம்மி, அவங்க வர வரைக்கும் ஏதாச்சும் சொல்லி சமாளி. உங்க உதட்டுல போட்டிருக்கீங்களே சாயம், அது கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. அப்படியா? சூப்பர் பொம்மி, பேசு பேசு. சூப்பர் சூப்பர். சொன்னா கேளு. பொம்மி, அவங்க வந்துட்டாங்க. போ. சீக்கிரம் வா. இவங்க வேலைக்கே ஆக மாட்டாங்க. பொம்மி, நீ இன்னொரு டீயை போட்டு வந்து குடுத்தீனாதான் வேலைக்கு ஆகும்னு நினைக்கிறேன். இரு, ரம்யா கிட்ட நானே போய் பேசுறேன். நீ வராத, ஓகே? ரம்யா, நிவாஸ் மாடிக்கு வந்திருக்காரு, பாக்கலையா? அப்படியா? நான் பாக்கலையே. என்ன வெக்கப்பட்டு இங்கே நிக்கிற? ஓ, எனக்கு ரொம்ப தயக்கமா இருக்குடா. போ. ஐயோ, உன்கிட்ட பொண்ணு தோத்துறியா? போக மாட்ட சொல்லிட்டு போயா. போய் பேசு, போ. ஏய், போய் பேசு. லோகேஷ், இவ பேச மாட்டேங்கிறா. தள்ளி விடு. போய் பேசு. பிள்ளையாரப்பா, நீதான் இவங்களை சேர்த்து வைக்கணும். என்ன பூமி, அவங்க ரெண்டு பேரும் முருகன் வழியா என்ன? டேய் பசங்களா, என்னடா இருக்கீங்க? தாத்தா, தாத்தா, தர்ஷினி, டேய், என்னடா?
கூட காணோம். மாட்டிக்க போறது நான் தான். மாட்டினா செம்மையா திட்டு வாங்குவேன். கிடைச்ச சான்ஸும் மிஸ் ஆயிடுச்சே. அதனால சித்தார்த்துக்கு நீ யாருங்கறத முதல்ல 2 பேரும் பேசி டிசைட் பண்ணுங்க. மிஸ்டர் சித்தார்த் சார் 10 மினிட்ஸ் வேணா பிரேக் எடுத்துக்கலாம். ஹே தமனா, என்னாச்சு? எதுக்கு இத்தனை மெசேஜ் அனுப்பியிருக்க? மீட்டிங் முடிஞ்சிச்சா? இல்ல இல்ல, இன்னும் போயிட்டு தான் இருக்க. முடிய லேட் ஆகும். ஆமா, நீ எதுக்கு கூப்பிட்ட? அத முதல்ல சொல்லு. இந்தா குடி. எனக்கு எதுக்கு காஃபி? நான் தான் குடிக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. நீ என்கிட்ட மட்டும்தான் இத பண்ண மாட்டேன் அத பண்ண மாட்டேன்னு சொல்ற. ஆனா நீ பண்ண மாட்டேன்னு சொல்ற நிறைய விஷயங்களை நீ பண்ற சித். அதை யோசிச்சு பார்த்தா ரொம்ப எரிச்சலா இருக்கு. என்ன கோபம்? சொன்னாதானே எனக்கு புரியும். நீ இவ்ளோ கோபப்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சு? நடந்துச்சு. உங்க வீட்ல இருந்து எங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் தொடர்ந்து அதையே யோசிச்சுட்டு இருக்கேன் சித்தார்த். என்ன யோசிக்கிற? இல்ல சித்தார்த், அன்னைக்கு பார்ட்டி நடந்துச்சுல்ல, அப்போ நீ சொல்லாம போனப்போ எனக்கு சொல்ல முடியாத பெயின். அதுக்கப்புறம் என்னால அங்க இருக்க முடியல. அப்புறம் உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பொம்மை வீட்டை சேர்ந்தவங்க எதுக்கு அங்க இருக்காங்கன்னு அத பத்தி பேசணும். அத நீ ஏன் என்கிட்ட சொல்லலன்னு எனக்கு பயங்கர கோவம். ஐ மீன், நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா? வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டுமே இருந்தா இப்படிலாம் நடக்காது. நீ மனசுக்குள்ள ஏதோ வச்சுக்கிட்டு பேசுற தமனா. அது என்னன்னு கொஞ்சம் கிளியர் கட்டா சொல்லு. என்னோட மனசுக்குள்ள என்னென்னமோ தோணுது. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ப அதை தாண்டி அடுத்த லெவலுக்கு கொண்டு போக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் நான் கூட இந்த நிமிஷம் வரைக்கும் அத ரியலைஸ் பண்ணல. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஆர் யூ ஓகே தமன்? நீ சொல்ல ஒரு விஷயத்த சத்தியமா என்னால புரிஞ்சுக்க முடியல. உனக்கு என்ன ஆச்சு இன்னைக்கு? இட்ஸ் வெரி சிம்பிள். என்னால உன்னை வெறும் ஃப்ரெண்டா மட்டும் நினைக்க முடியல. I fall in love with you. நல்ல லவ்ங்கிறது சொல்லாமையே புரியும்னு சொல்லுவாங்க. ஆனா உன்னால இப்ப வரைக்கும் அதை ஃபீல் பண்ண முடியல. இதுக்கு மேலேயும் சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. I need you. That's all. தமன், இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு புரியல. உனக்கு என்ன பத்தி நல்லா தெரியும். நான் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லாம் நம்புற ஆளே கிடையாது. நீ என்னன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகணும்னு நினைக்கிற. சரி, நீ கல்யாணத்தை நம்பலனா
நமக்குள்ள கல்யாணம்ங்கிற விஷயமே வேண்டாம். நோ 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 நோ. இங்க பாரு, நீ எனக்காக உன் லைஃப்ல சாதிக்க நினைக்கிற விஷயங்களை எதுக்காக சாக்ரிஃபை பண்ணணும்? See, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்காத பல சீக்ரெட்ஸை நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன். இதையெல்லாம் வேற யார்கிட்டயும் என்னால சொல்ல முடியாத. இங்க பாரு, என்ன பொறுத்த வரைக்கும் லவ், ரிலேஷன்ஷிப் இதுக்கெல்லாம் ஒரு அர்த்தமும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு என் வாழ்க்கையில இடமும் இல்லை. உன்னால புரிஞ்சுக்க முடியுதா? இது வேண்டாம் தமனா. நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். ஏன் அமைதியாவே இருக்க? தமனா, தமனா. ச்சே, உன்னாலேயே என்ன புரிஞ்சுக்க முடியலனா வேற யாரால என்ன புரிஞ்சுக்க முடியும்? தமன்னா, என்னாச்சு? ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? ஏய், என்னாச்சு? ஏன் அழுற? என்னாச்சு? என்னாச்சுமா? ஏன் அழற? மா, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குமா. வலிக்குதுமா. என்னடா, என்னாச்சு? நான் இன்னைக்கு சித்தார்த் கிட்ட விக்ரத்தை விட்டு அவனை லவ் பண்றேன்னு ப்ரப்போஸ் பண்ணேன். ஆனா he's refused me. எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்குமா. சரி, அழாத. சொன்னா கேளு. இங்க பாரு. அழறது எதுக்குமே தீர்வாகாது. இந்த நேரத்துல தான் நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும். ப்ளீஸ் டோன்ட் க்ரை. மா, என்னை யாரும் இந்த அளவுக்கு இன்சல்ட் பண்ணதில்லம்மா. நான் ரொம்ப வேஸ்ட்னு சித்து ஃபீல் பண்ண வச்சிட்டான். ஆண்டி, ஓ சார், ப்ளீஸ் கம். நான் இந்த விஷயத்துல எவ்ளோ டிஸ்டர்ப் ஆயிருப்பான்னு. ஆண்டி, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவ மனசுக்குள்ள என்னென்னவோ நினைச்சு வச்சிருக்கா. என்னாலதான் அதை எதையும் ஏத்துக்க முடியல. ஐம் வெரி சாரி ஆண்டி. இல்லப்பா, உனக்கு எப்பவுமே எந்த ரிலேஷன்ஷிப்பும் பிடிக்காதுன்னு தமன்னா சொல்லியிருக்கான். ஆனா நீ இவ விஷயத்துல அப்படி நடந்துக்க மாட்டேன்னு நானும் நம்பினேன். இங்க பாரு சார், உங்க வயசுல இருக்கிற யாருக்கும் அட்வைஸ் பிடிக்காது. ஆனா ஃப்ரெண்ட்லியா சொல்றேன், நீ ஏன் தமன்னாவோட ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணக்கூடாது? நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அந்யோன்யமா தானே இருக்கீங்க. ஜஸ்ட் இது என்னோட சஜஷன் தான், டிசிஷன்லாம் இல்ல. நீ தான் கடைசியில யோசிச்சு முடிவெடுக்கணும். ஆண்டி ப்ளீஸ், இந்த விஷயத்துல உங்க ஈக்குவேஷன்லாம் எனக்கு செட் ஆகாத. சரி, இப்போதைக்கு ரெண்டு பேருமே அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வராம இருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. நீங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுலயே பெரிய பொசிஷனுக்கு வந்திருக்கீங்க.
உங்க ஃப்ரெண்ட்ஷிப் தான் இத பண்ணிருக்குன்னு எனக்கு தோணுது. அது ஸ்பாயில் ஆகாம இருக்கிற வரைக்கும் உங்களை இன்னும் பெரிய லெவலுக்கு கூட்டிட்டு போகும். ப்ளீஸ் டோன்ட் ஸ்பாயில் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப். எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்க 2 பேரும் பழைய மாதிரி நெருக்கமா ஃப்ரெண்ட்ஸா பழகணும். அதுதான் என்னோட விருப்பம். யா, நான் ரெடி ஆண்டி. ஆனா தமனா தான் என்ன சொல்லுவான்னு தெரியல. நான் நடந்துகிட்ட விதம் தப்புன்னா உங்க மூலமா நான் தமனா கிட்ட சாரி சொல்லிக்கிறேன். ஆனா அவ இந்த விஷயத்துல இந்த அளவுக்கு வருத்தப்படுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ஆண்டி. சரிப்பா, நான் அவகிட்ட பேசுறேன். மா, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலமா. வெறுப்பா இருக்கு. பேசாம இந்த ஜாபை ஷிஃப்ட் பண்ணிட்டு சிங்கப்பூர் போலான்னு இருக்கேன். இங்க பாரு, குழந்தை மாதிரி பேசாத. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத. நீ சித் மேல ரொம்ப பொசசிவ். கண்டிப்பா அவனை விட்டுட்டு உன்னால இருக்க முடியாது. உன்னை நீயே ஏமாத்திக்காத. அவனை விட்டு விலகிறத விட்டுட்டு எப்படி அவனை பிடிக்கலான்னு யோசி. நீ நார்மலா அவன்கிட்ட பேசி பழகுனா அவன் பண்ணது தப்புன்னு அவனை ரியலைஸ் பண்ண வைக்கலாம். அம்மா இருக்கேன், இது எல்லாத்தையும் சரி பண்ணலாம். நேத்து கூட உன் விஷயமா பேசதானே சித்தார்த் வீட்டுக்கு போனோம். ஆனா அங்க நடந்த ஃபங்க்ஷனால தானே அது முடியாம போச்சு. சித்தார்த்த பொறுத்த வரைக்கும் அவங்க தாத்தா விஷயத்துல அவன் ரொம்ப சென்சிட்டிவ். அவர் சொன்னா அவன் நிச்சயமா தட்ட மாட்டான். அதனால இத நடத்திக்கிறது உன் கையில தான் இருக்கு. இங்க பாரு, நீ அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போயிட்டு வா. எல்லார்கிட்டயும் நல்லா பழகு. குறிப்பா அவன் தாத்தா கிட்ட. அவர் மனசுல மட்டும் நீ இடம் பிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோயேன், அவர் கண்டிப்பா உனக்காக சித்தார்த் கிட்ட பேசுவாரு. அவனும் உன்னை ஏத்துக்கிற நாள் வரும். நடக்குமாமா? நிச்சயமா நடக்கும். நீ மனசு வச்சா நடக்கும். அம்மா, அம்மா, மாத்திரை சாப்பிடும்போது என்கிட்ட கேட்டு சாப்பிடு. டாக்டரு உனக்கு எந்தெந்த நேரத்துல என்னென்ன மாத்திரை கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. சரியா? சரி. நல்ல வேலைம்மா, இன்னைக்கு கார்ல போயிட்டு வந்ததுனால உனக்கு டயர்டா இருக்காது. சித்தார்த் சார் தான் கடவுள் மாதிரி வந்து சரியான நேரத்துல வந்து கூட்டிட்டு போனாரு. அவர் ரொம்ப நல்லவருமா. பொம்மியாக்காவோட புள்ளியார் மாதிரி நமக்காக அடிக்கடி வந்து நல்லது செய்யறாரு. என்ன ஏதோ வேம்பு சேர பத்தி பேச்சு அடிபடுற மாதிரி இருக்கு. இங்க பாரு பொம்மி, இனிமே விளையாட்டுக்கு கூட அப்படியெல்லாம் பேசாத. சித்தார்த் தம்பியை பொறுத்த வரைக்கும் அவரு ரொம்ப ரொம்ப நல்லவருமா. அப்படியே அவரோட மனசு அன்னலட்சுமி மாதிரி. அவருக்கு கடவுளோட அருள் பரிபூரணமா கிடைக்கும். அடேங்கப்பா, என்னம்மா ஆசீர்வாதம் பண்ற? பாத்துமா, எனக்கும் கோபிக்கும் உன் ஆசீர்வாதத்துல கொஞ்சம் மிச்சம் வை. ஏய், உனக்கு எல்லாத்துக்குமே கிண்டலா போச்சா? போமா, அவரு என்ன நல்லது பண்ணாலும் என்னாலலாம் ஏத்துக்க முடியாது. அவரும் அவரோட கொள்கையும். இனிப்பு சாப்பிடாதவங்க எல்லாம் நல்ல மனுஷனாமா. தாத்தா பாட்டி தான் உண்மையிலேயே இந்த வீட்ல நல்ல மனசுக்காரங்க. அம்மா, சித்தார்த்த சாரு உன்கிட்ட காமிக்கிறது இரக்கம், அன்பு இல்ல. அன்பு காமிச்சா இந்த பொம்மி அடிமையா இருப்பா. என்ன வேலை சொன்னாலும் செய்வா. ஆனா மத்தவங்க இரக்கம் எனக்கு தேவையே இல்லம்மா. பாத்தியாடா, பாத்தியா உங்க அக்கா எப்படி பேசுறான்னு? சித்தார்த்த பத்தி தப்பு தப்பா பேசுறா. இந்த மாதிரி அவர் மேல பழியெல்லாம் போடாத பொம்மி. ஆமாக்கா, நீதான் அவர் சரியாவே புரிஞ்சுக்கல. ஆட்டோ கிடைக்காம நாங்க ரோட்ல நின்னுகிட்டு இருக்கும்போது அவர் அந்த நேரத்துல வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி அவர் கார்லயே கூட்டிட்டு போனாரு. என்னடா, நீயும் அம்மா கட்சியில சேர்ந்துட்டியா? அவரை பத்தி வீண் பெருமை பேசுற. இங்க பாரு, இப்படியே பேசிக்கிட்டு இருந்த அவரு குடிக்கிற கசப்பு டீ இருக்குல்ல, அத கொண்டு வந்து உன் வாயிலையும் ஊத்தி விட்டுருவேன். ஐயோ, அம்மா கிட்ட இன்னும் அந்த போட்டோவை காமிக்கவே இல்லையே. டே கோபி, இத புடி.
என்னக்கா இது? அம்மா வரும்போது இந்த போட்டோவை அவங்க கண்ணில் காமிச்சு அவங்கள சந்தோஷப்படுத்திடணும். அம்மா ஆ இங்க சீக்கிரம் வா, உன்கிட்ட ஒன்னு காமிக்கணும். என்னடி காமிக்க போற? வாமா சொல்றேன். சரி இரு வரேன். என்னடி? என்ன அது கையில? சொல்றேன். என்னடி சொல்லு. தெரியலம்மா. சொல்றேன். உட்கார்.